நம்ம இந்த மந்த்லிக்குலாம் லீவ் எடுத்துக்கிட்டாதீங்க சரியா? அங்கே 30 பேர் இருக்காங்க, அவனுக்கு கூட எவனும் லீவ் எடுக்கிறது இல்லை. இருக்கிறதே 8 பேர், இதில் லீவ் வேறு பாதி பேர். சரி, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் என்னதுப்பா? ஆட்டம்ஸ் என்ன? ஆட்டம் என்னது? மாலிகுல் என்ன? ஆட்டம்க்கு மாலிகுலுக்கு வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டம் அப்படிங்கிறது சிங்கிள் என்டிட்டி சரியா? மாலிகுல் அப்படிங்கிறது என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் மாலிகுல்னு சொல்லுவாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி போட்டேன் அப்படின்னா இது என்னது? ஹைட்ரஜன் ஆட்டமா ஹைட்ரஜன் மாலிகுலா? ஹைட்ரஜன் ஆட்டம். இதே நான் எப்படி போட்டேன்னா ஹைட்ரஜன் மாலிகுல். and this is an oxygen atom and இப்படி போட்டேன்னா ஆக்ஸிஜன் மாலிகுல். ஸோ இந்த லெசன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி லெசன்ஸ் தான், கால்குலேஷன்ஸ் தான் நிறைய இருக்க போகுது சரியா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா the main postulates of modern atomic theory. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பழைய சமச்சீர்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்க போறாங்க ஓகேவா? So இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா atom is no longer indivisible after the discovery of electron, proton and neutron. So first atomic theory ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அட்டாமிக் தியரியில எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா இன்டிவிசிபிள்னு சொன்னாங்க. ஆட்டம் உடைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்டம் உடைக்க முடியுமா? உடைக்க முடியல. ஆட்டம் உடைச்ச உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டம் உடைச்ச உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என்ன எலிமெண்ட்ஸ்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குமா? ஆனா மாடர்ன் அட்டாமிக் தியரியில என்ன சொன்னாங்க? எலக்ட்ரானை உடைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. It is no longer divisible. Second point, the atoms of the same element may differ, may have a different atomic mass. Say for example, isotopes பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா isotopes. Chlorine 1735 and chlorine 1737. இங்க பாருங்க, சேம் எலிமெண்டா? சேம் எலிமெண்ட். மேல இருந்துச்சுனா மாஸ் நம்பர், மேல இருந்துச்சுனா மாஸ் நம்பர், கீழ இருந்துச்சுனா அட்டாமிக் நம்பர். ஓகேவா? சோ ஒரு எலிமெண்ட் இப்படி இருக்குன்னு வெச்சுக்காங்க. ஒரு எலிமெண்ட் இப்படி இருக்கு அப்படினா மேல இருந்துச்சுனா மாஸ் நம்பர், கீழ இருந்துச்சுனா அட்டாமிக் நம்பர். சோ A represents mass number and Z represents atomic number. அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு வைக்கறாங்க அப்படினா ஐசோடோப்ஸ் அப்படினு வைக்கறாங்க. ஐசோடோப் அப்படிங்கிறது என்னன்னா சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். தெரியுங்களா? செகண்ட் பாயிண்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? atom is indivisible. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஐசோடோப்போட டெஃபினிஷன் சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். Third point வந்து பாத்தீங்கன்னா atoms of a different element may have a same atomic mass அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா isobar. isobar அப்படினா என்னன்னா இப்போ say for example இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. argon 1840 and calcium 2040. இதுக்கு எப்படி எழுதலாம்? different element இங்க என்ன வருது? same mass number, different atomic number. So இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? isobar. So second point என்ன வந்துச்சு? same element, different atomic mass number. மேல இருந்துச்சுனா mass number, கீழ இருந்துச்சுனா atomic number. isobar அப்படினா different element சரியா? different atomic number, same mass number. So இது third point. Fourth point என்னன்னா atoms of one element can be transmuted into atoms of another element. In other words, atom is no longer transductible அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு எலிமெண்ட்ட இப்போ say for example x ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படினா அந்த ஒரு எலிமெண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னால y ஆ மாத்த முடியும் அப்படினு சொல்றாங்க. சோ இந்த processக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா transduction. When one element can be converted into another element and this process is called transduction. And atoms may not always combine in a simple whole number ratio. So atom வந்து பாத்துட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சிம்பிளா ஒரே ஒரு ஹோல் நம்பர்லயே தான் இருக்கும் அப்படிங்கற அவசியம் கிடையாது அப்படினு சொன்னாங்க. இப்போ say for example C6H12O6 இப்படி எல்லாம் நம்ம எழுதறோமா? இது எல்லாமே நம்ம ஹோல் நம்பர்ல தான் இருக்கும். சோ இது ஹோல் நம்பர்ல இருக்காதுன்னு அவன் சொன்னா. டெசிமல்ல எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னா. எங்கேயாச்சும் டெசிமல் இப்படி எழுதி பாத்துக்கிங்களா? 2. இப்படி எழுதி பாத்துக்குமா? கிடையாதுல. சோ அதனால இது வந்து பாத்துட்டீங்கன்னா தப்பு. And next, atom is the smallest particle that take part in a chemical reaction. So chemical reaction ல யார் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? atom தான். நீ மாலிகுல் உள்ள போட்டாலும் அந்த பாண்ட் உடைஞ்சு say for example ஹைட்ரஜன் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் இருக்கு அப்படினா இது கூட நான் ஆக்ஸிஜன் நான் போட்டேன் அப்படினா இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்படி தான் இருக்கும் ஹைட்ரஜன்.
இப்படிதான் இருக்கும். ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்குமா? சோ இந்த மாலிகுல் உடைஞ்சு இந்த ஆட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது கூட எனக்கு வந்து பார்ட்டிசிபேட் ஆகும். சோ atoms take part in the chemical reactions. ஓகேவா? And next, mass of the atom can be converted into energy. இதுதான் லாஸ்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது. சோ ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படினா E is equal to mc². அப்போ எனக்கு ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா 20 kg ல இருக்கு அப்படினா அத வந்து என்னால எனர்ஜியா மாத்த முடியும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நார்மலா சூர்யாவோட weight எவ்வளவு? சார் 36. சரி 36 ன்னு வெச்சுக்கலாம். 36 kg into c ங்கிறது என்ன? போன லெசன்ல தான் பார்த்தோம். c ங்கிறது என்ன? velocity of light in air or vacuum. அப்ப 3 into 10 to the power 8 the whole square வருமா? அப்ப 36 into 9 into 10 to the power 8 square வந்து பாத்தீங்க 16 வந்துருமா? so therefore அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளவு வரும்? 96 சார் 5 இருக்குமா? 5 னா 18 18 னா 23 ஆ 23 into 10 to the power 16 joule. இப்போ சூர்யாவை வந்து நான் எனர்ஜியா கன்வர்ட் பண்றேன் அப்படினா அவனோட weight அப்படியே எனக்கு எப்படி மாறிரும்? எனர்ஜியா மாறுமா? இவ்வளவு எனர்ஜி அவனால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். சிம்பிளா நான் சொல்றேன். இந்த மாதிரி நடக்காது. சரி அது ஆட்டம்ல தான் அது நடக்கும். சரி இப்போ லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகிள்ஸ்க்கு இத மாடர்ன் அட்டாமிக் தியரி ஒண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? atom is indivisible அப்படினு கொடுத்துட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்க்காம சொல்லணும். பார்க்காம எது தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. atom is indivisible. அப்புறம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ஐசோடோப் ஐசோபார் தானே. அது நான் ஈஸியா டாபுலேஷன்ல போடுறேன் பாருங்க. ஏனா என்னதுப்பா? ஏனா ஏ வராது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் நம்பர். ஏனா மாஸ் நம்பர். இசட்னா அட்டாமிக் நம்பர். இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா எலிமெண்ட் இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல எலிமெண்ட் எழுதிக்கிறேன். இப்படி ஒரு சின்ன டாபுலேஷன் போட்டுட்டாங்க. லாஸ்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்ப்போம்? இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்? chlorine 17 35 chlorine 17 37 போடுமா? இதுக்கு argon 18 40 and calcium 20 40 போடுமா? சரி இங்க பாருங்க எலிமெண்ட் எப்படி இருக்கு? சேம் எலிமெண்டா? சேம் எலிமெண்ட். சரி அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கு? இதான் அட்டாமிக் நம்பர். சேம். மாஸ் நம்பர் எப்படி இருக்கு? டிஃபரண்டா இருக்கா? டி போட்டுக்கலாம். இதுக்கு சொல்லுங்க எலிமெண்ட் எப்படி இருக்கு? டிஃபரண்ட் எலிமெண்டா? சரி அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கு? டிஃபரண்டா இருக்கா? and மாஸ் நம்பர் எப்படி இருக்கு? சேம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? இந்த இதுக்கு பேரு ஐசோடோப். இது ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோபார். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எலிமெண்ட் A is an example. ஓகேவா? SSD DDS ஐசோடோப் ஐசோபார். இது மாத்திராதீங்க. இது மாத்துனீங்கன்னா அத்தனையுமே தப்பாயிடும். சோ ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இங்க வந்துருச்சா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச பாயிண்ட் ஏதாச்சும் ஒண்ணு? Atom is the smallest particle that take part in the chemical reaction. ஓகே அதுக்கு அப்புறம் ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சிம்பிளா இருக்காது. சிம்பிளா இருக்காது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ல இருக்காதுன்னு வேற சொல்லிருக்காங்க. ஆனா ஹோல் நம்பர்ல தான் இருக்கும். சரியா? சோ அது ஒண்ணு. அப்புறம் வேற atom can be converted into energy with the formula E is equal to mc², where m represents mass of the particle and c represents velocity of light in air or vacuum. எவ்வளவு velocity of light in air or vacuum? 3 into 10 to the power 8 meter per second. சரியா? and அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இது விட்டுட்டோம். One element can be converted into another element and this process is called transduction. ஓகேவா? சோ இதெல்லாம் தான். இந்த பாயிண்ட் மறந்துட கூடாதுப்பா. இந்த क्वेश्चन கன்ஃபார்மா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி. and next என்ன கொடுத்திருக்காங்கன்னா modern atomic theory is the basis of all studies of chemical and physical properties that involves atom. so atoms and molecules வந்து பாத்தீங்கன்னா கீழ again நிறைய definitions இருக்கு. as you know anything that has mass and occupies space is called matter. what is matter? space and volume எல்லாம் இருந்துச்சுனா shape definite shape space occupy பண்ணி அதுக்குன்னு ஒரு volume இருந்துச்சு அப்படினா that is said to be a matter. ஓகேவா? gas அதே மாதிரி தானே. gas வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கா. சோ அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் எடுத்துக்க முடியுமா? இந்த ரூமோட வால்யூம் தான் அதோட வால்யூம். அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கா? இந்த ரூமோட ஷேப் தான் அதோட ஷேப். சோ அப்படி இருந்துச்சுனா அதுக்கு பேரு மேட்டர்.
and liquid எடுத்துட்டோம்னா ஒரு கோன் ஒரு triangular shape இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுக்குள்ள நான் தண்ணி ஊத்துறேன் அப்ப தண்ணியோட ஷேப் என்ன triangular அது அந்த வாட்டர் பாட்டில் ஆக்குபை பண்ணுதா அதுக்கு ஒரு வால்யூம் இருக்குமா therefore liquid is a matter ஒரு கல் எடுத்துக்கலாம் கல்லுக்கு வந்து பார்த்தா ஒரு weight இருக்கா ஒரு ஷேப் இருக்கா அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கா therefore it is a matter so matter அப்படினு கேட்டா என்ன சொல்வீங்க anything that occupies space and it has a definite shape and volume இது ஒண்ணே ஒண்ணு தான் கொடுத்திருக்கேன் இது ஞாபகம் வச்சுக்கங்க என்னெல்லாம் இருக்கணும் ஸ்பேஸ் வந்து பார்த்தா ஆக்குபை பண்ணனும் அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கணும் அதுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கணும் இருந்துச்சுனா that is said to be a matter so what are the three states of matter liquid solid liquid gas okay atoms are the building blocks of matter since matter has mass it must be due to its atom according to the modern atomic theory an atom contains subatomic particles சரி atom உடைச்சா உள்ளுக்குள்ள subatomic particles என்னென்னலாம் இருக்கும் electron proton neutron electronic என்ன charge positively charged electron negatively charged proton positively charged and neutron no charge they are neutral in nature therefore proton and neutrons have considerable mass but electron have such don't have a considerable mass thus mass of an atom is mainly contributed by its proton and neutron and hence the sum of the number of proton and neutron of an atom is called as a mass number individual atoms are very small and it is difficult to measure their masses you can measure the mass of a macroscopic particle in gram or kilogram the mass of an atom is measured in terms of an AMU so what is AMU அப்படினு கொடுத்திருப்பாங்க இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கவனிங்க இது ஓகே தானே ஐசோபார் ஐசோடோப்லாம் நீங்க என்ன சொல்றாங்கன்னா மேட்டர்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் what are the three states of matter அப்படினு சொல்லியாச்சு இது சாலிடா லிக்விடா கேஸா solid இது வந்து பார்த்தோம்னா it is made up of என்ன இல்ல என்னது ஆட்டம் தானே smallest particle என்னது atom fundamental particle it is made up of atom நாம பிரீத் பண்ணக்கூடிய காத்து இருக்குது இல்ல அதுவும் என்னதா இருக்கும் atom தான் இருக்கும் ஹைட்ரஜன் atom நைட்ரஜன் atom ஆக்ஸிஜன் atom இருக்கா சோ அப்ப இங்க என்ன சொல்றான் அப்படினா atom அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a building block of matter அப்படினு எனக்கு சொல்றாங்க இங்க இப்ப கடையில போய் நீங்க ஒரு சக்கரை வாங்கிட்டு வர சொல்றாங்க சரியா என்னன்னு கேட்டு வாங்கிட்டு வருவீங்க எத்தனைக்கு இதுல யூனிட்ல எப்படி கேப்பீங்க கிலோல கேட்போம் நம்ம சரி நாகக்கடைக்கு போறீங்க நாகக்கடைக்கு போய் கிலோல கேட்பீங்களா காசு நிறைய வச்சிருந்தா நம்ம கிலோல கேட்டு வாங்கிட்டு வரலாம் எவ்வளவு எது கேப்பீங்க கிராம் அது போக மில்லிகிராம்ல கேட்பான்ல இந்த கால் பவுன்ல மில்லிகிராம்ல தான் இருக்கும் அரை பவுன் ஒரு பவுன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 கிராம் அரை பவுன் எல்லாம் போறப்ப அப்படியே மில்லிகிராம்ல சொல்லுவாங்களா ஏன்னா ஒரு மில்லிகிராமும் நம்மளுக்கு அது வெயிட் ரொம்ப முக்கியம் காசு கொடுக்க போறோம் அப்ப அதே மாதிரி ஒரு ஆட்டம் எப்படிப்பா வெயிட் போடுறது கிலோகிராம்லயும் போட முடியாது மில்லிகிராம்லயும் போட முடியாது டெசிகிராம்லயும் போட முடியாது அப்ப அதுக்குன்னு ஒரு யூனிட் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா AMU அப்படினா அதுக்கு பேர் என்னன்னா atomic mass unit it is represented by letter U small u இப்படி போடுவாங்க சரியா சோ அதுல தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சரி ஒரு ஆட்டம்க்கு weight எங்க இருந்து வருது இப்போ இந்த பென்னோட weight என்னன்னு பார்த்தோம்னா இது பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க இதெல்லாம் weight இருக்குன்னு சொல்லலாம் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆட்டம்க்கு weight எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பார்ட் கொஞ்சம் தெளிவா கவனிங்க புக்ல அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது x பார் மேல போட்டா அதுக்கு பேர் என்ன ஸ்கொயர் அந்த பவர் மேல என்ன போடுவீங்க மாஸ் நம்பரா கீழ அட்டாமிக் நம்பரா அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு மாஸ் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்பாங்க மாஸ் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க இட் இஸ் தி சம் ஆஃப் protons and neutrons ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா proton equal to electron ஓகேவா அப்போ ஒரு எலிமெண்ட் இங்க கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்காங்களே இப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஆட்டமோட மொத்த வெயிட் சைடுல ஆட்டமோட வெயிட் எல்லாம் புக்ல கொடுக்க கிடையாது அதுவும் நான் எழுதிறேன் மூணு பேர் இருக்காங்களா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்காங்களா மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1.67 into 10 to the power minus 27 kg next வந்து பாத்தீங்கன்னா mass of electron mass of neutron வந்து பாத்தீங்கன்னா 1.66 into 10 to the power minus 27 kg so mass of electron வந்து பாத்தீங்கன்னா 9.1 into 10 to the power minus 31 kg இந்த மூணுல யார் பயங்கர weight இந்த மூணுல யார் பயங்கர weight தம்பி மூணு பேரோட weight எழுதிருக்கேன் யாரோட weight அதிகம் புரோட்டான் இந்த நம்பர் வச்சு முடிவு பண்ணிர கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க பவர் பார்க்கணும் மைனஸ்ல பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுனா அது ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் சரியா அப்போ இந்த மூணுல யார் பயங்கர சின்னது -31 அப்ப இது கிடையாது இத விட்டுருங்க இந்த ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா -27 -27 இந்த ரெண்டு பேர்ல யார் பெரிய நம்பர் இப்பதான் நீங்க இங்க பார்க்கணும் யார் பெரிய நம்பர் புரோட்டானா அப்ப யாரோட மாஸ் ரொம்ப அதிகம் அப்படினா புரோட்டான் அதுக்கு அப்புறம் யாரோடது நியூட்ரான் அதுக்கு அப்புறம் யாரோடது
எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ ஒரு ஆட்டமோட வெயிட்ல முக்காவாசி பகுதி யாரு ஆக்குபை பண்ணிக்கிறா? புரோட்டான் நியூட்ரானும் சேர்ந்ததா? ஏன்னா நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா மேஜர் பார்ட் ஆஃப் மாஸ்க்கு காரணம். இது எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா இன்சைட் நியூக்ளியஸ். கரெக்ட்டா? இது சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா? நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், வெளிய வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இப்படி சுத்திட்டு இருக்குமா? அப்ப ஆட்டமோட மொத்த வெயிட் எங்க இருக்கு? நியூக்ளியஸ் குள்ள அப்ப யார் இருக்கா? நியூக்ளியஸ் குள்ள யார் இருக்கா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்ப நியூக்ளியஸ் குள்ள எப்பவுமே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் தான் வெளிய சுத்திட்டு இருக்கு. புரியுதா? எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் பா. புரோட்டானும் நியூட்ரானும் எங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நியூக்ளியஸ் குள்ள இருக்கு. எலக்ட்ரான் வெளிய சுத்திட்டு இருக்கு. அப்ப ஆட்டமோட மொத்த வெயிட் எங்க இருக்கு? நியூக்ளியஸ் குள்ள யார் இருக்கா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான். மறந்துட கூடாது. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் are called as a nucleon. புரோட்டானும் நியூட்ரானுக்கு பேர் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா நியூக்ளியான் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? சரி, அடுத்து என்ன கொடுக்கறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா சோ அப்போ யார் ரெண்டு பேர் சேர்ந்து மாஸ் நம்பர் ப்ரொடியூஸ் பண்றா? யார் ரெண்டு பேர் சேர்ந்தா மாஸ் நம்பர்? புரோட்டான் நியூட்ரான். அப்ப இதுதானே. அப்ப ஒரு ஆட்டமோட வெயிட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மாஸ் நம்பர். அப்ப ஒரு ஆட்டமோட வெயிட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டக்குனு நீங்க எதை பார்க்கணும்? மேல இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். அப்ப அதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அது. சரி, இது உங்க புக்ல கொடுக்கல, இது எக்ஸ்ட்ரா நான் எழுதி காமிச்சறேன். இங்க பாருங்க, Cl ன்னு எழுதிக்கிறேன், குளோரின். கீழ போட்டா என்னதுப்பா? அட்டாமிக் நம்பர். மேல போட்டா மாஸ் நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா 35. சரி, இப்போ கேக்குறாங்க வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ன்னு கேக்குறாங்க. எவ்வளவு புரோட்டான், எவ்வளவு எலக்ட்ரான், எவ்வளவு நியூட்ரான் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 35 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்து 35வா? இத நம்ம இங்க எழுதிக்கலாம். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 35 பேர் இருக்காங்க. கீழ இருக்கிறது என்னதுப்பா? புரோட்டான் எலக்ட்ரான். அதாவது 17 புரோட்டான் 17 எலக்ட்ரான். அதனால தான் நான் ஈக்குவல் டு போட்டுருக்கேன். 17 இந்த நம்பர் Z எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா புரோட்டானே அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது, எலக்ட்ரானே அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாமா? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இங்க எவ்வளவு இருக்கு? 17. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு? 17. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது இங்க போட்டு மைனஸ் பண்ணலாமா? அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா A minus Z. A minus Z. அப்ப A என்னதுப்பா? 35 minus Z. போட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 18 னா. அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான் 17, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சேமா தான் இருக்கு எப்பவுமே. அது மறந்துடாதீங்க. ஓகேவா? and நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு? 18. இப்போ இன்னொன்னு எழுதலாம், இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ say for example argon 18 20 40 40. சரி, what is the number of proton? 40. நம்பர் ஆஃப் புரோட்டான் மட்டும் தான் நான் கேக்குறேன். கீழ இருக்குறது தான் வெறும் நம்பர் ஆஃப் புரோட்டான். நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 18. அப்ப ஆப்வியஸா எலக்ட்ரான் என்னவா தான் இருக்கும்? 18 ஆ தான் இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 40 minus 18 எவ்வளவு வரும்? 22 22. புரிஞ்சா? இப்போ say for example nitrogen 7 14. What is the number of proton? 7. Number of electron? 7. Number of neutron? 14 minus 7. ஓகேவா? டவுட் இருக்கா ஏதாச்சும்? இது வரைக்கும் ஓகே தானே? இத எழுதிடுவீங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 of the mass of carbon atom, that is an isotope of carbon which contains 6 proton and 6 neutron அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இதல்சட்டா இது வீடியோ வாங்கி போய்க்காங்க அப்புறமே. சரியா? நமக்கு எழுத டைம் பத்தாது. இந்த சாட்டர்டேங்கறப்ப இந்த லெசன் முடிஞ்சிரும்ல. இந்த லெசனோட வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த பழைய ஆப்டிக்ஸோட லெசனோட இதுவும் நான் நம்ம இது டெலஸ்கோப் அதெல்லாம் போட்டுருந்தோம்ல, அதெல்லாம் இருக்கு. சோ அதனால அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி, இங்க பாருங்க. அப்ப AMUனா என்னதுப்பா? அட்டாமிக் மாஸ் யூனிட். எதுக்காக இந்த யூனிட்ட கொண்டு வந்தாங்க? ஆட்டமோட வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட் is defined as the ratio of 1/12 of carbon. எழுதிக்கலாம். mass of 1/12 of carbon isotope 612. இத வெச்சு அத சொல்ல வராங்க. சரியா? say for example what is AMU? கார்பன் வெச்சு எப்படி சொல்றாங்க? mass of 1/12 of carbon 612 isotope.
atomic mass unit என்ன mass of 1/12th of carbon 612 isotope. இது வந்து பாத்தீங்கன்னா AMU க்கு definition. சரி இதுல கேக்குறாங்கப்பா இதுல எத்தனை புரோட்டான் இருக்கு இந்த இடத்துல எத்தனை புரோட்டான் 6 எத்தனை எலக்ட்ரான் 6 எத்தனை நியூட்ரான் 12 -6 இது வரைக்கும் ஓகேவா சோ இத வெச்சு அவங்க சொல்றாங்க what is AMU mass of 1/12th of carbon 612 isotopes சரியா so note the symbol AMU is no longer used in modern system and instead it is represented by the letter எல்லா டைமும் நம்ம யூனிட் எழுதுறப்போ நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி நம்ம kg ன்னு எழுதுறோம் அந்த மாதிரி எல்லா டைம் AMU ன்னு போட முடியாது இப்போ யாரும் அது யூஸ் பண்றது கிடையாது நீங்க ஆட்டமோட வெயிட் எழுத சொன்னாங்கன்னா 1.0078 U அப்படினு போடணும் U னாலே அட்டாமிக் மாஸ் யூனிட்னு அர்த்தம் AMU போடணும்னு அவசியம் கிடையாது இது உங்க புக்ல தான் கொடுத்திருக்காங்க இனி 12th ஸ்டாண்டர்ட்ல AMU தான் போட்டுருக்காங்க ஓகேவா சோ AMU யூஸ் பண்ண கூடாது கடைசில என்ன போடணும் யூனிட் U னு போட்டாலே அது AMU தான் அர்த்தம் சொல்றாங்க so the mass of proton or neutron is approximately 1 AMU இது மறந்துட கூடாது example what is mass of proton and neutron கேட்டாங்கன்னா 1 AMU proton ஓட weight எவ்வளவு 1 AMU neutron ஓட weight 1 AMU electron ஓட weight 1 விட கம்மி அதான் இருக்கலே வச்சு ரொம்ப கம்மி அத பத்தி அவங்க இங்க சொல்ல கிடையாது ஓகேவா சோ ஆட்டம்லயே வெச்சு மூணு சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ல யாரோட weight பயங்கர அதிகம் புரோட்டான் நியூட்ரான் ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க நியூக்ளியஸ் குள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன நம்பர் மாஸ் நம்பர் என்ன லெட்டர் A மாஸ் நம்பர் A ஓகே இது வரைக்கும் ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருக்கா நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா A minus Z அவ்வளவுதான் மேல மைனஸ் கீழ அவ்வளவுதான் ஓகேவா சரி அடுத்து பாத்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன அப்படினு சொல்லிருக்காங்க ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAM இப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சோ அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப வளவளவலன்னு இருக்கும் சிம்பிளா ஒரே இது சொல்லிறேன் as an atom is very small atom பயங்கர சின்னதா as an atom is very small its absolute mass cannot be determined directly the early pioneering of chemistry used to measure the atomic mass of an atom relative to an atom of another element they measure the mass of equal number of atoms of two or more elements at a time to determine their relative masses. They established one element as a standard, give it as an arbitrary value of an atomic mass and using this value they measure the relative mass of another element. The mass obtained by this way is called as a relative mass. In the beginning, the mass of the hydrogen atom was chosen as a standard and mass of another atom was compared with it. Because of existence of isotopic characters of hydrogen, later hydrogen atom was replaced by oxygen atom as a standard. Now the stable isotope of carbon 612 with atomic mass 12 is used as a standard for measuring the relative atomic mass. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படினா இப்போ சூர்யா வந்து பாத்துட்டீங்கன்னா 36 kg அப்படினு சொல்றான் சூர்யாவை கூட வந்து பாத்துட்டோம்னா கம்பேர் பண்ணி நம்ம தீனாக்கு சொன்னோம்னா தீனா அவனோட கொஞ்சம் weight அதிகமா இருப்பானா அவனோட நீ கொஞ்சம் weight அதிகமா இருப்பியா உன்னோட நான் weight அதிகமா இருப்பேனா இப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்றதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணேன் சூர்யாவை யூஸ் பண்ணனா அந்த மாதிரி ஒரு எலிமெண்டோட weight கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சூர்யா ரிலேட்டட் டு தீனா சூர்யா ரிலேட்டட் டு அரவிந்த் சூர்யா ரிலேட்டட் டு பிஜினா இப்படி ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்ச மாஸ்க்கு பேரு என்ன பேர் வச்சாங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் ரிலேட் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிருக்கணும்ல யாரை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படினா ஹைட்ரஜனை வச்சு தான் எல்லாரும் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹைட்ரஜன் ரிலேட்டட் டு நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிலேட்டட் டு ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் ரிலேட்டட் டு சல்ஃபர் இப்படி தான் ரிலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க ஹைட்ரஜன் வந்து ஒண்ணா கிடையாது அதுக்கு एक्चुअली மூணு ஐசோடோப் இருக்கு அதாவது H11 H12 H13 அதாவது இதுக்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா புரோட்டியம் டியூட்டீரியம் ட்ரிஷியம் இது உங்களுக்கு தேவையில்லை நான் சொல்றேன் சரியா அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஹைட்ரஜனே மூணு விதமா இருக்கா அப்பா இத வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம்ப்பா ஆனா ஒருத்தவங்கள இருந்தா தானே கம்பேர் பண்ண முடியும் இவங்களே மூணு பேர் இருந்தாங்கன்னா கம்பேர் பண்றது கஷ்டம் தானே சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு இந்த மூணு பேரை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இது ரொம்ப தப்பு வர ஆரம்பிக்கும் அதனால ஹைட்ரஜன் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்புறம் ஹைட்ரஜன் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு தான் யாருக்கு வந்தாங்கன்னா சரிப்பா நம்ம ஆக்ஸிஜனை வச்சு கம்பேர் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆனா ஆக்ஸிஜனுக்கு ஐசோடோப் இருக்கு ஆக்ஸிஜனுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா O816 ஒன்னு இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 8 something 18 or 17 or something ல வரும்
சரியா அதனால என்னன்னா இதையும் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாங்க அப்புறம் கடைசில ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஸ்டேபிளா இருக்கிறது இந்த கார்பன் இப்படி தான் ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சாங்க சரியா so what is RAM is defined as the ratio of average mass of isotope of an element 2x 1/12 mass of carbon 612 atom or isotope what your name சொல்லுங்க RAM is defined as the ratio of average mass of isotope of an element 2x கீழ வந்துச்சுனா 2x 1/12 mass of carbon 612 isotope atom or isotope இது வரைக்கும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா RAM கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் determination of atomic mass by mass spectrometer uses carbon 12 as a standard for most of the elements the relative atomic mass is very close to whole number and it is rounded off to a whole number to make it calculation easier so the table 7.1 நீங்க நிறைய இது கொடுத்திருக்கானுங்க இதுல என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா முக்காவாசி அட்டாமிக் நம்பர் எல்லாத்தையுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இங்க பாருங்க அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா குளோரின் இருக்குதுல குளோரின் நம்ம என்ன போடுவோம் 35 தான போடுறோம் एक्चुअली இது வந்து பாத்தீங்கன்னா 35 கிடையாது 35.35 something என்னமோ இருக்கும் சோ இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் எப்படி போட்டுருக்காங்க 35.5 னு போட்டுருக்காங்க சோ அதனால மாஸ் நம்பர் எப்பவுமே